மனம் ஒருநிலைப்பட்டு இந்த உயிர் நல்லா இருக்கணும், நீங்கள் தொட்டு பிளஸ் பண்ணிங்கன்னா அந்த உயிர் நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்லாம் கேட்காதீங்க, அந்த வார்த்தையே வலுப்பெற்று விடும். நீங்கள் இதுக்கு மந்திரம் சொல்ல வேணாம், ஒன்றும் சொல்ல வேணாம். எப்படி இருக்கணும்? தவம் பண்ணுங்க, கருணை உள்ளத்தோடு இருங்க. கருணைனா அன்னதானமும் சேர்த்து வருது, அது மெயினாக அன்னதானம். நீங்கள் அன்னதானம்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வளர்ச்சி யாருன்னு நினச்சாலும் தடுக்க முடியாது. வள்ளல் பெருமானே சொல்கிறார், பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக கொண்ட ஜீவகாருண்யம் உள்ள. ஜீவகாருண்யம்னா என்ன? ஜீவன்னா எல்லா உயிர்கள்னு அர்த்தம். செடி, மரம், கொடி, புல், பூண்டு, எலி, கிளி, இதுதான் ஜீவன். காருண்யம்னா கருணைன்னு அர்த்தம். இது எல்லா உயிர்கள் மீதும் நீங்கள் கருணை வைப்பதற்கு பேர் ஜீவகாருண்யம். புரிஞ்சுதா? எல்லா உயிர்கள் மீதும் பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே ஜீவகாருண்யமாக கொண்ட ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு. சம்சாரிகள்னா இந்த உலக வாழ்க்கை வாழ்ற மனுஷங்களுக்குன்னு அர்த்தம். அரசர்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள், அவர்களுக்கு உண்டான மரியாதையும் வழங்கப்படும். எங்கே போனீங்கன்னாலும் அங்கே உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கலாம் கேட்காதீங்க, இந்த பிரபஞ்சம் அப்படி பண்ணும். நீங்கள் போறீங்கன்ற எண்ணத்தை வச்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கு அங்கே எல்லா ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. இறுதியாக என்ன சொல்கிறாரு? இதே நிலைமையாக கொண்டு பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதை விரதமாக கொண்ட சம்சாரிகளுக்கு அஜாக்கிரதையினாலும், அதாவது லெத்தாஜிக் ஃபீல், கேர்லெஸ்ல, அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும், ஊழ்வகைன்னா என்ன? கர்ம வினைன்னு அர்த்தம். ஊழ்வகையினாலும் சத்தியமாக துன்பம் வராதுங்கிறார். சத்தியம் பண்ணி சொல்றார் வளரார். வளர உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவர் அடைஞ்ச நிலை என்ன, அவர் அடைஞ்ச உயரம் என்ன, சத்தியம் பண்ணி சொல்றார். ஏன்னா நீங்க தான் நம்ப மாட்டீங்களே. சத்தியமாக துன்பம் வராது. அதனால தயவு செஞ்சு சாப்பாடு கொடுங்க. டெய்லி ஒருத்தருக்காவது கொடுத்துருங்க, எப்படியாவது கொடுத்துருங்க. நமக்கு பசிச்சா சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி பசியோட எங்கேயாவது, அது நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் கர்மவினை அழியணும். முதல்ல எதிர்பார்ப்போட கூட செய்யுங்க. போக 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 பசியோடு இருக்கிறவனுக்கு நீங்கள் அவன் பசித்தோர் முகம் பார், பரம்பொருள் அருள் கிட்டும்ங்கிறார். யாரு? சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் சொல்கிறார். அப்போ என்ன? பசித்தோர் முகம் பார்க்கணும். சாப்பாடை கொடுத்துட்டு அவனோட முகத்தை பாருங்க, அந்த அந்த முகம் எவ்வளோ ஏங்குது அந்த சாப்பாட்டுக்காகன்னு. அப்படி பார்க்க 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 புண்ணிய பலன்கள் அதிகமாக இறைவனை சேரும். உங்களது கர்ம வினைகள் அழிந்து கொண்டே வரும்.